அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் சார். இப்போ நம்ம உலகத்துல பார்த்தோம்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம கேள்வி வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, இந்த உலகத்துல என்ன ஆசைன்னு கேட்டா யாரா இருந்தாலும் முதல் சொல்றது காசு சம்பாதிக்கணும், பணம் அப்படிங்கறதான் முன்னாடி எடுத்து வைப்பாங்க. அப்படி பணம் சம்பாதிச்சாலும் அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், இப்ப காசு சம்பாதிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நிம்மதி இல்ல, நிம்மதிங்கிறதா உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நிம்மதி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக தான் நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அப்புறம் டூர் போறதெல்லாம் பாக்குறாங்க. பட் நம்ம டூரே எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை பூரா டூர்லயே போக முடியுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் இஸ்லாத்துல இந்த மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னும் சொலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், தொழுகையை நீர் கடைபிடிப்பீராக, நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதை விட்டும் வெறுக்கத்தக்கதை விட்டும் தடுக்கும். சூரா அன்கபூத். இப்ப மானக்கேடானதுன்னா அதுல உள்ளம் சம்பந்தமானப்பட்ட எல்லாமே வந்துடும். இப்ப வீட்டு சூழ்நிலை கஷ்டமா இருக்கலாம், இப்ப வெளியில வேலை சூழ்நிலை கஷ்டமா இருக்கலாம், அதெல்லாம் மன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்ப நம்ம தொழுகை மூலயமா இப்ப உலகத்தை மறந்துட்டு நம்ம ரப்ப முன்னாடி போய் நிக்கிறோம், யா அல்லாஹ் உனக்கும் எனக்குள்ள பேச்சு, அந்த மாதிரி நம்ம போய் நிக்கல, உலகத்தை நம்ம மறந்துட்டு நம்ம முழுமையா நம்மளோட ஆதிக்கத்தை அல்லாட பேசுற மாதிரி ஒரு இதுல நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுங்கிறது சயின்டிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வெறுக்கத்தக்கதை விஷயம், வெறுக்கத்தக்கதான் நம்ம விரும்பாத ஒரு விஷயம். இப்ப விரும்பாத விஷயம்னா நம்மளுக்கு உடல் நோய் வர்றது நம்ம விரும்புவோமா, அது ஒரு தீமை. அந்த மாதிரி உடல் நோய் வர்றது, இல்ல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, இது எல்லாத்தையும் தொழுகை தடுக்குங்கிறாங்க. இப்ப தொழுகையை பாத்தீங்கன்னா அழகான ஒரு முறையை சொல்லியிருக்காங்க. இந்த முறை எப்படின்னா, அதாவது தொழுகைன்றது நம்ம உள்ளம் சார்ந்த விஷயமும் அப்பாற்பட்டு உடல் சார்ந்த விஷயமும் இருக்கு. உடல் சார்ந்த விஷயம் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டி முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கிட்னி பெயினோடைய ரிலீஃப் கிடைக்குது. அதே மாதிரி ருக்கு செய்யும் போது லோவர் பேக் பெயினோட ரிலீஃப் கிடைக்குது. அதிகமான மக்களுக்கு லோவர் பேக் பெயினோட ரிலீஃப் தான் அதிகமா இருக்கும். அந்த லோவர் பேக் பெயினோட ரிலீஃப் கிடைக்குது. அதே மாதிரி சுஜூத்ல இருக்கும்போது பிரிஸ்ட் பெயினோட ரிலீஃப் கிடைக்குது. அப்புறம் இன்க்ரீஸ் பிளட் சர்க்குலேஷன், அதாவது கோவிட்-19 அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதிகமா சுஜூத்ல இருக்க சொல்லி நம்மள சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சுஜூத்ல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃப்ரீ ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு உடம்பு முழுக்க பிளட் சர்க்குலேஷன் இருக்கு. பூமியில காந்தத்தோட இது கிடக்கும். அதே மாதிரி நம்ம தலையை கொண்டு போய் அங்க வைக்கும் போது அந்த இதுல நம்மளோட பாடியில ஹோல் பாடியில இருக்கிற எல்லா பிளட்டும் அதிகமா சர்க்குலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிபிஷியல் ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அத்தியாத்துல உட்காந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா டோ பெயினோட ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகையை வெறுமனே தொழுகையா மட்டும் இது பண்ணாம அதுக்கு ஒரு முறை இருக்கு. எதை பண்ணாலும் முறையா தான் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அதுக்கு முன்னாடி அப்ளியூஷன் செய்வோம். அப்ளியூஷன் செய்யும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் கையை கழுவோம். ஏன்னா கையை எப்பயுமே டஸ்டா இருக்கும். ஏன்னா எங்கெங்க கையை வைப்போம்னு தெரியாது. அதனால கையை ஃபர்ஸ்ட் கழுவிக்கும். இந்த கையை வச்சுதான் ஹோல் பாடி நம்ம வாஷ் பண்ணுவோம். இந்த கையை கழுவிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா மவுத் வாஷ் பண்ணி மிஸ்வாக் செய்யும். மவுத் வாஷ் பண்ணும்போது நம்மள சாப்பிட்ட அந்த பழைய பார்ட்டிகல்ஸ் இந்த பல்லுல ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாமே வெளியில மவுத் ஒரு கிளீனா கிடைக்கும். அதே மாதிரி மிஸ்வாக் செய்யும் போது மிஸ்வாக்ல ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது கம் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். இது ஒயிட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி மவுத் இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணி சென்சிட்டிவ் கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனாமல் கொடுத்து எனாமலையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட் சொல்லிட்டே போலாம் மிஸ்வாக்ல சொன்னா. அதுக்கப்புறம் நோஸ் வாஷ் பண்றது. நோஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம சுவாசிச்ச கெட்ட பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி இப்ப பார்த்தாலே எங்க பார்த்தாலும் இந்த நச்சு காட்டு இந்த மாதிரி காட்டாத அதை சுவாசிக்கிறோம். அதை நம்ம கழுவும் போது அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சு நம்ம பிரீத்னஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் கொடுக்குறாங்க. இதுல சலா எப்படின்னா நம்மளுக்கு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது. இது ஹார்ட் சம்பந்தமான எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா இதுக்கும் நம்மளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரியூ நியூபர்க்ன்ற ஒருத்தர் ரிசர்ச்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல வகையான தொழுகை பத்தி சொன்னா பல வகையா சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம உடல் ரீதியாவும் உள்ளம் ரீதியாவும் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ இஸ்லாம்ங்கிறது கடினமான மார்க்கம் கிடையாது, இலகுவான மார்க்கம். இப்ப மத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துது மக்களை, அடிக்கடி இந்த மாதிரி வர வேலையை விட்டு போற மாதிரி இருக்கு சூழ்நிலை, அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இஸ்லாம்ங்கிறது என்ன மாதிரி சொல்லுதுன்னா, நீங்க தொழுவுங்க, தொழுகை மூலமா நம்மளை அறியாமே நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதும் நம்மள உடல் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக தான் தொழுகை. அல்லாஹ் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான செட்டப்பை கொடுத்துருக்கா வணக்க வழிபாடு மூலமா.